அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரிடிக்ஷன் என்னன்றதை பார்த்துடலாமா, ஒரு அனலைசஸ் என்னன்றதை பார்த்துடலாமா. ஸோ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அகெயின் யூஎஸ் ஆயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைக் ஆகிருக்கு. 90 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது, இப்போ 100 110 வரைக்கும் கூட போயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பேரிஷ் ப்ரெஷரை கண்டிப்பாக கொடுக்கும். அப்புறம் யூஎஸ் அண்டு ஈரானோட டென்ஷன் வந்து இன்னும் அன்சர்டனிட்டி ப்ளஸ் வொலாட்டிலிட்டியை கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எஃப்ஐ வந்து ஸ்டில் கண்டினியூஸாக செல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ருப்பியும் நமக்கு வீக்காக தான் இருக்குது. ஸோ மார்க்கெட்டோட கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப காஷியஸாக இருக்கணும். ஆனால் செல் அண்ட் ரைஸ் கான்செப்ட் தான் நமக்கு இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு பெஸ்ட்டு சான்ஸாக இருக்கும். ஸோ ப்ரீவியஸாக நமக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆனது 23,000 24,000 ஆல்மோஸ்ட்னு வச்சுப்போம். ஸோ இப்போ கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அரௌண்டு 24,090 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. விச் மீன்ஸ் ஒரு 80 to 90 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கேப் அப் வந்து ஒரு வீக்கான கேப் அப்பாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு உண்டான ஒரு லிக்விடிட்டி இதுவாக இருக்கும். ஏன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ்லாம் பையிங் பண்ணுவாங்க, ஸ்மார்ட் பீப்புள் வந்து அந்த இடத்துல செல் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு ட்ராப்பாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கேப் அப் எதனால் அப்படின்னா டியூ டு குளோபல் ரியாக்ஷன் தான். பட் ஆனால் மேக்ரோ என்ன சொல்லுது, மேக்ரோ எக்கனாமிக்ஸில் என்ன சொல்லுதுன்னா பியரிஸ்ன்னு தான் சொல்லுது. ஆப்ஷன் செயினோட மே எக்ஸ்பைரிக்கு பார்த்தோம் அப்படின்னா மே 5th எக்ஸ்பைரிக்கு கால் ரைட்டிங் ஜோன் வந்து 24,100 200 வரைக்கும் இருக்குது. ஸோ இது வந்து ஹெவி ரெசிஸ்டன்ட் இருக்குது. அதே மாதிரி புட்டோட ரைட்டிங் ஜோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,700 800 அப்படின்றது ஸ்ட்ராங் பேஸாக இருக்கும். ஓகேங்களா, நம்ம டெலிகிராம் குரூப்பில் கூட போட்டிருப்பேன், ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பார்த்துக்குங்க, அங்கே டீட்டெயிலாக இருக்கும். எக்ஸ்பெக்டட் ரேஞ்ச் வந்து 23,750 to 24,200. என்ன ப்ரோ இது வந்து ரேஞ்ச் வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னா, ஏன்னா இது ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி தான் எக்ஸ்பைரி நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. ஸோ அதனால் வைடர் ரேஞ்சிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் தான் ஸ்ரிங்க் ஆகும். ஸோ எனிஹவ் நமக்கு வந்து செல் அண்ட் ரைஸ் கான்செப்ட்ன்றதுனால நியரஸ்ட் ரெசிஸ்டன்ட் 24,100 200 அந்த லெவலுக்கு வந்தது அப்படின்னா நம்ம தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் பையிங் செட்டப் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் புல்லிஷ் ட்ரேட் எடுக்க போகிறோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து அதாவது நிஃப்டி வந்து 24,120 130 அபோவ் சஸ்டெயின் பண்ணால் மட்டும்தான், அதாவது அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் க்ளோஸ் வச்சு மேலே சஸ்டெயின் பண்ணணும். அப்போ தான் அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அப்சைடு போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அது வந்து ஒரு 180 250 வரைக்கும் போகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது வித் வால்யூமோட. ரெண்டாவது நமக்கு டவுன் சைடு பேரிஷ் என்ன அப்படி செட்டப் எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் அதே லெவலில் 24,100 to 150 லெவலில் ப்ரைஸ் 120க்கு மேலே 130க்கு மேலே க்ளோஸ் வைக்காமல் ரிஜெக்ஷன் வச்சு ஒரு பின்பார் அல்லது ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன், அதாவது இமீடியட்டாக மேலே போயிட்டு உடனே அடுத்த கேண்டில் கீழே வந்து க்ளோஸ் வைக்குது அப்படின்னா நமக்கு வந்து அந்த இடத்துல ஒரு புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். அல்லது பிரேக் டவுன் ட்ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,980 பிலோ நம்ம வந்து ட்ரை பண்ணுறது புத்திசாலித்தனம். ஓகேங்களா. ஸோ ஸ்டாப் லாஸ் அகைன் நமக்கு வந்து பையோட லெவல் தான் நமக்கு ஸ்டாப் லாஸாக இருக்கும். 24,120 லெவலுக்கு மேலே ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் ரேஞ்ச் மார்க்கெட் அப்படின்றதுனால இன்றைக்கி பெஸ்ட்டு செட்டப்பாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,200 கால் 23,800 புட்டை வந்து ஒரு அயன் கண்டர் மாதிரி நீங்கள் வந்து பில்ட் பண்ணி ட்ரை பண்ணலாம். ப்ரீமியம் ஒரு 20 to 30% டிகே ஆனோன்னா நம்ம அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அக்ரெசிவ் செல்லிங் எடுத்துக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து பேரிஸில் வருது அப்படின்னா நம்ம வந்து 24,100 கால் ஆப்ஷனை செல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இருக்கிற இன்னொரு ஓடிஎம் கால் ஆப்ஷனை பை பண்ணி ஹெட்ஜ் பண்ணி பண்ணலாம். அல்லது ரிஸ்க் ட்ரேடர் ஒன்லி கால் ஆப்ஷன் நேக்கடு செல்லிங் கூட பண்ணிக்கலாம். ஸோ காமா ஜோன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்சைடு ட்ரிகர் ஆகிறதுக்கு 24,130க்கு மேலே க்ளோஸ் வச்சதுன்னா அங்கே வந்து ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி வந்து கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி டவுன் சைடு 23,900 பிலோ க்ளோஸ் வச்சு ட்ரிகர் ஆகுது அப்படின்னா கேண்டில் இமீடியட்டாக ஒரு ஃபாஸ்ட்டான மூவ்மெண்ட் கொடுக்கும். நம்மளால் பிடிக்க முடியுமான்றது கூட தெரியாது, அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு ஒரு பெரிய டவுன் போய்ட்டு உடனே ரெக்கவர் ஆகி மேலே வருவான். ஸோ அதனால் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து காமா பிளாஸ்ட் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக நமக்கு மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் மார்க்கெட் பேரிஷாக இருக்குது, ஆயில் நமக்கு பேரிஷ் சென்டிமெண்ட்டை கொடுக்குது, எஃப்ஐஐ பேரிஷில் இருக்காங்க, கேப் அப் மட்டும்தான் நமக்கு ஒரு புல்லிஷ் சைனை கொடுத்துருக்கு. ஓவரால் ட்ரெண்டு நமக்கு இது எல்லாத்தையும் பார்க்கும்போது செல் அண்ட் ரைஸ் கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஃபைனலாக நமக்கு ஒன்று செல் அண்ட் ரைஸ் அல்லது பிரேக் அவுட் ட்ரேடு 130 அபோவ் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நம்ம வந்து ட்ரை பண்ணணும். ஸோ இன்றைக்கி வந்து க்ளீனாக ட்ரெண்டி டேவும் கிடையாது, டைரக்ஷனல் டேவும் கிடையாது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ட்ராப் ப்ளஸ் வொலாட்டிலிட்டி ப்ளஸ் ஃபேக் பிரேக் அவுட்ஸ் நடக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ ரீட்டைலோட மைண்ட் செட் இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் நம்மளை மாதிரி ஆட்கள்னு வச்சுங்களேன், கேப் அப் ஆகிடுச்சு, மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டே க்ளோஸ்க்கு மேலே போயிடுச்சு, ஓப்பன் ஆகிருக்கு, அங்கேயே சஸ்டெயின் பண்ணுறான் அப்படின்னும் போது ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாமே ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் அவுட்டோ இல்லை ஓப்பனிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணுவாங்க. ஸ்மார்ட் பீப்புள் என்ன திங்க் பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்கு பதில் ரிப்ளை கொடுக்குற மாதிரி தேங்க்ஸ் ஃபார் த லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வி வில் செல் இன் டு யூ அப்படின்ற மாதிரி
அவங்க அந்த லிக்விடிட்டிலாம் கிராப் பண்ணிவிட்டு செல் பண்ணுறதுக்கு சான்சஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள், எப்பயும் போல் ஒரு 15 to 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணுறதுனால உங்களுக்கு கிளியர் டைரக்ஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட ட்ரேட் பிளானை இனிஷியேட் பண்ணிக்கிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. மறுபடியும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.